ஆவியும் நீரும் கையில் தனி சிலம்போடு ஆதி பிடிப்போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கின்றான். உம்மை சந்திக்க என்ற போது மன்னனிடம் சென்ற உடனே கூறுங்கள், கூற மாட்டீர்களா? விலகுங்க. நீதி நிலக்கரமாய் பெற்று பெருமை சேர்த்த திரு மாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே, எனது ஊர் பெருவணிகர் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. நீதி வலுவான் நெடுஞ்சாய பாண்டியனே, உன்னை துணைந்து இகழலை காந்திருக்கும் கண்ணகி. உனது செங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நானே என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. போதும், யாகாவராயினும் நாகாக்கமன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, கொற்றவனே, குடை நிழலில் குஞ்சரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானது. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடக்க வேண்டியது ஏன்? இதற்கு பேர்தான் நீதியா? இதற்கு பேர்தான் நியாயமா? இதற்கு பேர்தான் அரசா? உமக்கு பேர்தான் அறம் காக்கும் மன்னனா? கோப்பெருந்தேவின் சிலம்பை கோப்பெருந்தேவின் சிலம்பில்லை, கோவலந்தேவியாம் என்னுடைய சிலம்பு. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நீயே குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இங்கு இருக்கின்றார்களே பெருந்தன்மையுடைய பெரியவர்கள், இவர்கள் கையில் தான் உள்ளது. கோப்பெருந்தேவின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் கொடுத்த தீர்ப்பு. அதுக்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. ஆதாரம் இதோ என் கையில் இருக்கின்றதே, இச்சிலம்பு. மதுரை பாண்டியா, உன் மனைவியின் காலில் இருக்கும் சிலம்பு முத்துக்களா மாணிக்கங்களா? என்னுடையவை மாணிக்கங்கள். அடுத்தது இதோ பார், மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்ணில் இருந்து வடிக்கின்ற இரத்த துளிகள். இன்னும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய மற்றொரு சிலம்பு, என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனை